எபிசோடா பார்த்துட்டோம் ஒரு வழியா. நல்ல வேளை சாமி 45 நிமிஷம், 35 நிமிஷம், 25 நிமிஷம்னு போட்டு எங்கள ஏதோ கொஞ்சம் காப்பாத்துனாரு அந்த எடிட்டர். பாவம் அவரு என்ன பண்ணுவாரு, காக்கா முட்டை மணிகண்டன். ஏற்கனவே வந்து அவர் படங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். ரொம்ப பொறுமை வேணும். கடைசி வியூஸ் எல்லாம் நீங்க போய் உக்காந்துட்டீங்கன்னா, ஒரு விவசாயமே பண்ணி முடிக்கலாம். அந்த அளவுக்கு படம் பொறுமையா போகும். ஆனா நல்ல வாழ்வியல் ஒரு பாவம் பெரியவர வச்சு நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கெல்லாம் ஒரு தனி சினிமா ரசிகர்கள், சினிமா ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த படங்கள்லாம் பிடிக்கும். அவர் படங்கள் எல்லாமே சுமாரான படம் தான். பெருசா ஓஹோ! அவருலாம் காக்கா முட்டை மணிகன்லாம் வந்து இந்த மாரி தரமான படங்கள்லாம் பண்ணி, தமிழ் சினிமாவே தலைகீழா புரட்டி போட்டார்லாம் கிடையாது. சரி அவருக்கு விஜய் சேதுபதி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்ப இதிலே என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த 10 எபிசோடே வந்து எல்லாம் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தான். இதில இன்னொரு டைரக்டரோட கூட சேர்த்துட்டு எடிட்டரே டைரக்டரா மாறிட்டாரு. இது யாருக்கு பிரச்சனைன்னு தெரியாது. எது ஹாட்ஸ்டாருக்கும் விஜய் சேதுபதிக்கு பிரச்சனையா? இல்ல விஜய் சேதுபதிக்கும் மணிகண்டனுக்கும் பிரச்சனையா? இதில பார்க்கறதுக்கு 2 டைரக்டராம். இது என்னடா படம் 2 டைரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலனாய்வு புலியா இருப்பாங்க இந்த படத்தில. அப்படியே வந்து மலையாள படம், ஹாலிவுட் படம்லாம் கரைச்சு குடிச்சு இந்த தமிழ் சினிமாவே மாத்த போறாங்க. ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன், கொலை, த்ரில்லர், அ ஹாரர் த்ரில்லர்ல வந்து இந்த படம் மிரட்ட போது. புது ஜானர் எடுத்திருக்காரு. அவர் எப்படியோ கொஞ்சம் கிராமத்து சேனல்ல எடுத்திருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா வந்து ஒரு கொலை எடுத்தவுடனே கொலை அந்த கொலைய கண்டுபிடிக்க போலீஸ் போது, கேரளா போது, தமிழ்நாட்டில என்னென்ன கொலை, மதுரை அது இதுன்னு போது. இதெல்லாம் பயங்கரமா இருக்குன்னு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கும் ஆவலோட எதிர்பார்த்து போய் உக்காந்தா, சாமியே சாமி! ஆரம்பமே படு மொக்கையா தான் இருந்தது. எடுத்தோனே விஜய் சேதுபதி தலை வெட்டியிருந்து ஒரு பாறை மேல வச்சு, அய்யய்யோ! விஜய் சேதுபதி யார் இந்த தலைய வெட்டுனாங்கன்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறப்ப, விஜய் சிரிச்சுட்டே எவன்டா செத்தான்னு பார்த்தா, அந்த தலை பார்க்குறப்ப நமக்கே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. அது